Hello children, in this video we are going to learn about advent of the Europeans. So 8th standard unit 1 history advent of the European lesson la போன வீடியோல நம்ம வந்து sources பார்த்தோம் இல்லையா? There are two kinds of sources, material sources and written sources. அத பத்தி டீடைலா பார்த்தோம். So now in this video we are going to learn who were all the Europeans who entered into India as a traders. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸ் எப்படி இந்தியாக்குள்ளே வந்தாங்க, எங்கெல்லாம் ட்ரேடிங் போர்ட்ஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். So real content of this lesson starts from here, advent of the Europeans. So before going into the lesson, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். அதாவது வாட் மேட் போர்ச்சுகீஸ் டு ஃபைண்ட் அவுட் நியூ சீ ரூட்ஸ் டு இந்தியா அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ முன்னாடி அந்த சீ ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற யூரோப்பியன்ஸ், இது யூரோப் காண்டினென்ட் ரைட், இது ஏஷியன் காண்டினென்ட், இந்த சைடு இருக்கிறதுலாம் இது டர்க்கி, இதெல்லாம் பால்கன் கண்ட்ரீஸ், இது ஆப்பிரிக்கா, அண்ட் இதெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இது இட்டாலி. ஸோ இவங்க வந்து இந்தியாவோட எப்படி how they reached Asia அப்படின்னு பார்த்தோம்னா through land routes. எப்படி அப்படின்னா இந்த பால்கன் கண்ட்ரிஸ் வழியா வந்து இந்த கான்ஸ்டான்டினோப்பிள், இஸ்தான்புல், அதோட present name is இஸ்தான்புல். ஸோ இது வழியா வந்து they reached Asian continent. So what happened in the year 1453, Turkey captured this Constantinople and they blocked the way. So இந்த இடத்தை என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. So they had a control over all the Balkan countries and northern part of Africa were all brought under the control of Turkey. Turkey கீழே வந்தாச்சு. So this forced the European people to find out a new sea route to reach India. So இப்போ Asian countries-க்கு போகணும் அப்படின்னா they have to find out one new sea route because this Constantinople was captured by Turkey, Ottoman Empire. So இவங்க இதை கேப்சர் பண்ணதுனால so they blocked this way. So யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து இது வழியா வந்து ஏஷியனுக்கு லேண்ட் ரூட் இருந்தது. ஸோ ஆனால் இந்த லேண்ட் ரூட்டை டர்க்கி என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. They had a complete control over these Balkan countries and the northern part of Africa. So there is no other option for the European people to find out a new sea route to India. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த போர்ச்சுகீஸ் ஏன் வந்து இந்தியாவுக்கு ஒரு புதிய கடல் வழி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். After the capture of Constantinople by the Turks AD 1453, the land route between India and Europe was closed. So as I told you in the previous map, நான் போன மேப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ கான்ஸ்டான்டினோப்பிளை அந்த டர்க்ஸ் வந்து 1453ல கேப்சர் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ வென் வாஸ் டர்க் கேப்சர்ட் கான்ஸ்டான்டினோப்பிள்? ஸோ இட் வாஸ் இன் த இயர் 1453. ஸோ லேண்ட் ரூட் அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் வழியாக தான் இந்தியாவுக்கு யூரோப்பியன் பீப்புள் வந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டோட்டலாக அந்த வேவ் என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. The Turks penetrated into North Africa and Balkan Peninsula. So the Turks, ஆட்டமன் டர்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பால்கன் பெனின்சுலா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவையும் அவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இட் பிகேம் இம்பரேட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் த யூரோப்பியன் நேஷன்ஸ் டு டிஸ்கவர் நியூ சீ ரூட்ஸ் டு த ஈஸ்ட். ஸோ தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். இப்போ அந்த லேண்ட் ரூட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க டர்க்ஸ், யூரோப்பியன்ஸ் அந்த வழியாக விடலை. ஸோ நோ அதர் ஆப்ஷன். ஸோ தே வேர் ஃபோர்ஸ் டு, த யூரோப்பியன் நேஷன்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் எ நியூ சீ ரூட் டு ரீச் இந்தியா ஆர் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ ஆப்ஷனே இல்லாமல் போச்சு, வேறு வழியே இல்லை, ஒரு புதிய ஒரு கடல் வழி மார்க்கத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு யூரோப்பியன் நேஷன்ஸ் தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்தியாக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ என்டர்ட் இன் டு இந்தியா வாஸ் போர்ச்சுகல். ஸோ போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க இந்தியாக்குள்ள வியாபாரம் செய்யறதுக்கு. Then Dutch, British, Danish and the French.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல புக் உள்ளேருந்து கேட்கலாம். ஸோ who were the Europeans who entered into India for trade அப்படின்னு கேட்கலாம். ஆர் ஃபஸ்ட்டு யார் உள்ளே வந்தாங்கன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீஸ் தான். ஸோ போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், டேனிஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச். ஸோ இவங்க எல்லாம் தான் இந்தியாவுக்கு வியாபாரம் செய்யறதுக்காக உள்ளே வந்தாங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எப்படி அவங்க உள்ளே வந்தாங்க, எந்தெந்த இடத்துல ட்ரேடிங் போர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு we are going to learn about Portugal. Among us the entire European nations, Portugal was the foremost to make a dynamic attempt to discover sea route to India. ஸோ நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே இந்த போர்ச்சுகீஸ் மட்டும்தான் எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு சீ ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது போர்ச்சுகல் தான். Prince Henry of Portugal, who is commonly known as the Navigator, encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of the world. So Prince Henry of Portugal, அதாவது அந்த போர்ச்சுகீசிய நாட்டோட இளவரசர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்ன, ஹென்றி. அண்ட் he was commonly known as Navigator. நேவிகேட்டர்னா மாலுமின்னு அர்த்தம். அவருக்கு வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ், அதாவது சாதனை புரியறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால அவரோட சாகச வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட கண்ட்ரி மென்னை எப்படி என்கரேஜ் பண்ணார் அப்படின்னா, டு டேக் அப் த அட்வென்ச்சரஸ் லைஃப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் த அன்னோன் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது இதுவரைக்கும் உலகத்தில் அறியப்படாத பகுதிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு சாகச வாழ்க்கையை வாழுங்க அப்படின்ட்டு மக்களை என்கரேஜ் பண்ணாராம். ஸோ எல்லாருமே ஒரு வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சாதிக்கணும் இல்லையா. ஸோ அதனால யூ எக்ஸ்ப்ளோர் தி அன்னோன் ரீஜன்ஸ். ஸோ உலகத்தில் போய் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத பகுதிகளில் போய் பாருங்க, புதுசாக பகுதிகளை கண்டுபிடிங்க அப்படின்றத என்கரேஜ் பண்ணார். Bartolomé Dias, a Portuguese sailor, reached the southernmost point of Africa in 1487. So 1487ல பார்த்திலோமா டயஸ் அப்படின்ற ஒரு போர்ச்சுகீஸ் செயலர்னா யார், மாலுமி இல்லையா. ஸோ போர்ச்சுகீஸ் செயலர் அவர் எங்கே போய் ரீச் பண்ணார் அப்படின்னா, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவை போய் அடைஞ்சார். ஸோ சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் முதல்ல ரீச் ஆனது யார் அப்படின்னா பார்த்திலோமா டயஸ் தான். அந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட டிப் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிட்டார். ஸோ இவரை என்கரேஜ் பண்ணது, ஆதரிச்சது, பேட்ரனைஸ் பண்ணது யார் அப்படின்னா கிங் ஜான் டூ. ஸோ கிங் ஜான் டூ தான் அவர் என்ன பண்ணார், நீங்கள் போங்க, அதுக்கான செலவுகளை நான் ஏற்றுக்கிறேன், ஸோ ஒரு புதுசாக ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பிவிட்டார். ஸோ இதுதான் வேர்ல்டு மேப்பில் இந்தியாவுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி சீ ரூட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் போர்ச்சுகீஸ். லிஸ்பன் இந்த கிரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் போர்ச்சுகீஸ். ஒரு சின்ன நாடு தான் போர்ச்சுகீஸ், ஸ்பெயின் பக்கத்தில் இருக்குது. இந்த போர்ச்சுகீஸ்லேருந்து பார்த்திலோமா டயஸ் முதல்ல என்ன பண்ணாரு, இந்த ஆப்பிரிக்காவோட சதர்ன் டிப் இதுதான், அதை தான் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துக்கு வந்தார். முதல்ல வந்துட்டு போயிட்டார். அந்த ரூட்டை, பார்த்திலோமா டயஸ் ரூட்டை ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் வாஸ்கோ ட காமா. ஸோ இந்த கிரீன் கலர் லைன் தெரியுதாமா, இந்த கிரீன் கலர் லைன் வழியாக தான் வாஸ்கோ ட காமா உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் இந்த கேப் ஆஃப் குட் ஹோப் ரீச் பண்ணார். ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொசாம்பிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராரு. அப்புறம் அங்கேருந்து ஒரு இந்தியன் செயலரை மீட் பண்ணுறாரு அங்கே. ஸோ அங்கேருந்து அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு கேலிக்கட்டுக்கு போகிறார். அங்கே வந்து அந்த ரூலர் ஜாமரின் வாஸ்கோ ட காமாவை வரவேற்று நிறையா நல்லா, ஏன்னா வெளி வியாபாரம் செய்ய வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, மிளகு அதெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாரு, அவர் ஊருக்கு வரார். ஸோ அகெயின் இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி. ஸோ ரெண்டாவதா ஒரு போர்ச்சுகீஸ் செயலர் வராரு, பெட்ரோ அல்வாரிஸ்ன்னு பேர், அவர் பேர். அவரும் இதே வாஸ்கோ ட காமா ரூட்டையே ஃபாலோ பண்ணிட்டு கேப் ஆஃப் குட் ஹோப் போறாரு. அப்புறம் மொசாம்பிக்ல ஒரு பிரேக் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி கேலிக்கட் போறாரு, அங்க வியாபாரம் பண்றாரு, அங்கிருந்து பொருட்கள் எடுத்துட்டு வராரு, திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுறாரு. ஸோ வாஸ்கோ ட காமா 1498ல ஃபர்ஸ்ட் டைம் போறாரு.
1498ல போறாரு. தென் அடுத்தது செகண்ட் ட்ரிப் வந்து 1500ல திரும்பவும் போறாரு. ஸோ 1501ல என்ன பண்றாரு அப்படின்னா, ரெண்டாவது வாட்டி அங்க வரும்பொழுது அங்க ஒரு ட்ரேடிங் போர்ட்ஸையே நிறுவிடுறார். அதாவது செகண்ட் டைம் 1501ல வராரு. அப்போ வந்து அங்க ஒரு வர்த்தக கண்ணனூர்ல அங்க என்ன பண்றாரு, ஒரு வர்த்தக மையத்தை, அதாவது ட்ரேடிங் போர்ட்ஸை செட் பண்றாரு. ஆனா இந்த ட்ரேடிங் போர்ட்ஸ் செட் பண்ண உடனே அங்க காலிக்கட்ல ஒரு ட்ரேடிங் போர்ட்ஸ் வைக்கிறாரு, கண்ணனூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ட்ரேடிங் போர்ட்ஸ் வைக்கிறாரு. ஆனா இதை பார்த்த உடனே ஜாமரினுக்கும் வருது, என்னடாவது நம்ம வியாபாரம் செய்ய வரார் அப்படின்னு உள்ள விட்டோம் அப்படின்னா அவர் வந்து ட்ரேடிங் போர்ட்ஸ்லாம் இங்க செட் பண்றாரு அப்படின்ட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த போர்ச்சுகீஸோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு ஆனா ஃபைனலா அந்த ஜாமரின் வந்து தோக்கடிச்சிடுறாரு. தோக்கடிச்சிட்டு த ஃபர்ஸ்ட் கொச்சின் வந்து போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு கேபிட்டலா மாறுது. அதுக்கப்புறம் அகெயின் எல்லாம் செட் பண்ணிட்டு திருப்பி போயிடுறார் போர்ச்சுகீஸ்க்கு. அகெயின் 1524க்கு வரார், தேர்ட் டைம் வரார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எந்த இயர் வராரு, 1498ல இப்படி வராரு. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஜாலியா சந்தோஷமா போறாரு ட்ரேட் பண்ணிட்டு. செகண்ட் டைம் 1501ல வராரு. இங்கேருந்து மிளகெல்லாம் எடுத்துட்டு போறாரு யூரோப்ல வியாபாரம் செய்யறதுக்கு, நல்ல லாபம். ஸோ தேர்ட் டைம் 1524ல வராரு. அப்போ என்ன ஆகுது, இந்தியாக்குள்ள வந்த உடனே அவளுக்கு உடம்பு சரியாம போகுது. ஸோ ஹி டைட் அட் கொச்சின். ஸோ இந்த மேப்பை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காகத்தான் இந்த மேப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் டீட்டெயில் அபவுட் வாஸ்கோ ட காமா. ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் வாஸ்கோ ட காமா. கீழே இருக்கிற அந்த ஃபோட்டோ தான் வாஸ்கோ ட காமா. Vasco da Gama, another Portuguese sailor, reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique, from where he sailed to India with the help of an Indian pilot. So Vasco da Gama முதல்ல first பார்த்திலோமா டயஸ் வந்து அந்த southern tip of Africa முடிய வந்துட்டு திரும்பி போயிட்டார், ரைட்? அத பார்த்திலோமா டயஸ் ரூட்டையே ஃபாலோ பண்ணி அடுத்தது வாஸ்கோ ட காமா வராரு 1498ல. He was also a Portuguese sailor and he reached the southern point of Africa and he continued his journey. அதுக்கப்புறமும் டிராவல் பண்ணி போறார். போய் மொசாம்பிக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறார். போன மேப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா மொசாம்பிக் எங்க இருக்குன்ட்டு. He reached Mozambique. அங்கிருந்து ஒரு இந்தியன் பைலட் ஹெல்ப்போட he reached India. He sailed to India with the help of an Indian pilot. In AD 1498 he reached Calicut, where he was cordially received by King Zamarin, the ruler of Calicut. So Vasco da Gama with the help of an Indian pilot என்ன பண்றாரு, இந்தியாக்குள்ள வராரு. இந்தியால காலிக்கட்ல ரீச் ஆகுறாரு. காலிக்கட்டோட ரூலர் வந்து கிங் ஜாமரின். அவர் வந்து வாஸ்கோ ட காமாவை ரொம்ப ஆசையா வரவேற்கிறாரு. வரவேற்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் எல்லாம் கொடுக்கிறார். So in 1498, Vasco da Gama reached Calicut, where he was cordially received by King Zamarin, the ruler of Calicut. A second Portuguese navigator, Pedro Alvares Cabral, sailed towards India, following the routes discovered by Vasco da Gama with 13 ships and a few hundred sailors in 1500. So Vasco da Gama இந்தியாவுக்கு வந்துட்டு போன உடனே அவர் நிறைய பெப்பர்லாம் எடுத்துட்டு போறாரு அங்க வியாபாரம் செய்யறதுக்கு இந்தியாவிலேருந்து 1498ல. ஸோ இதை பார்த்து நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே இந்தியாவோட அப்படின்ட்டு அனதர் போர்ச்சுகீஸ் செயலர் வரார். அவர் பேர் என்ன, பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். அவர் உள்ள வந்த உடனே அவர் சேம் ரூட்ஸ், அதாவது வாஸ்கோ ட காமா வந்து அதே ரூட்டையே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 13 ஷிப்ஸ்ல வராரு. அண்ட் வித் a few hundred sailors, soldiers oda varar, few hundred soldiers in 1500. So on his arrival at Calicut, there arose a conflict between the Portuguese and King Zamarin. So அவர் Calicut வந்த உடனே soldiers ஓட வந்த உடனே என்ன ஆகுது, கிங் ஜாமரினுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஒரு சின்ன சண்டை நடக்குது. ஸோ அந்த சண்டையில் அதுக்கப்புறம் சமாதானமாகி அவர் என்ன பண்றாரு, திரும்பி போர்ச்சுகீஸ்கே போயிடுறாரு. தென் அகெயின் வாஸ்கோ ட காமா
came to India for the second time in the year 1501 with 20 ships and founded a trading center at Kannanur. ஸோ என்ன பண்ணுறாரு 1498 ஒரு வாட்டி வராரு, நல்ல பிஸ்னஸ், நல்ல லாபம் சம்பாதிச்சிடுறாரு. திரும்பவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பொருட்களை யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு செகண்ட் டைம் 1501 வராரு வித் 20 ஷிப்ஸ் அண்ட் ஹி ஃபவுண்டட் எ ட்ரேடிங் சென்டர் அட் கண்ணனூர். கண்ணனூரில் ஒரு வியாபார ஸ்தலமே செட் பண்ணுறார். ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர் தே எஸ்டாப்ளிஷ் அ ஃபேக்டரிஸ் அட் காலிக்கட் அண்ட் கொச்சின். ஃபர்ஸ்ட் கண்ணனூரில் தான் ட்ரேடிங் போர்ட்ஸை செட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒரு காலிக்கட்டில் இன்னொன்று பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கொச்சினில் ஒன்று பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே கிங் ஜாமரினுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. என்னடா இது, ஃபஸ்ட்டு நம்ம வியாபாரம் செய்ய வந்தவங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரேடிங் போர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு கண்ணனூரில் பண்ணாங்க, அடுத்தது காலிக்கட், அடுத்தது கொச்சின். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும். ஸோ வேர் டிட் போர்ச்சுகீஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் center at Kannanur? Answer is Kannanur. Second one at Calicut and third one at Cochin. So இது கொச்சின்ல அவர் ட்ரேடிங் போர்ட் செட் பண்ண உடனே கிங் ஜாமரின்கோ வந்து கிங் ஜாமரின் attacked the Portuguese in Cochin. Of course Zamarin was defeated. So but was defeated. Cochin was the first capital of the Portuguese East India Company. So இதுவும் உங்களுக்கு one wordல வரும். So name the first capital of the Portuguese East India Company. The answer is Cochin. So 1501 வந்தவர் கிளம்பி திரும்பியும் போயிடுறாரு, ட்ரேடிங் போர்ட்ஸ்லாம் செட் பண்ணிட்டு. தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோ ட காமா வாஸ் இன் 1524. அடுத்தது மூணாவது வாட்டியா இந்தியாவுக்கு 1524 வராரு. பட் சூன் ஹி ஃபெல் இல் அண்ட் ஹி டைட் ஆன் டிசம்பர் 1524 இன் கொச்சின். ஸோ கொச்சினில் அவர் இறந்து போயிடுறாரு 1524 டிசம்பரில். ஸோ இப்போ கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சினில் அவரோட சமாதி பார்க்கலாம் நம்ம. ஸோ வாஸ்கோ ட காமா 3 வாட்டி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. 1498 ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் 1501, தேர்ட் டைம் 1524. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Bartolomeo Dias பார்த்தோம், வாஸ்கோ ட காமா, how he reached India and how he set up a trading ports in India. So இந்த trading ports யாரையாவது பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ போர்ச்சுகீஸ் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும் இல்லையா? அந்த பார்த்துக்கிறதுக்காக வந்த கவர்னர் தான் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா 1505 to 1509. So in 1505, Francisco de Almeida was sent as a governor, first governor for the Portuguese possessions in India. So இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் இந்தியாவில் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா. 1505 இவரை போர்ச்சுகல் அனுப்பினாங்க இந்தியாவுக்கு, இங்கே இருக்கிற பொசஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட. So Almeida had the aim of developing the naval power of the Portuguese in India. So Almeidaவோட ஒரு குறிக்கோள் என்னவா இருந்தது அப்படின்னா இந்த கப்பற்படையை நல்ல வலிமையாக ஆக்கிட்டோம். ஸோ அந்த இந்தியன் ஓஷன்லையாக இருக்கட்டும், அரேபியன் சீலியாக இருக்கட்டும், போர்ச்சுகீஸோட நேவல் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு எய்ம் இருந்தது. So he started to set up a strong naval force. And his policy was known as Blue Water Policy. So அவரோட பாலிசி என்ன அப்படின்னா Blue Water Policy, which means that he wanted to set up a strong naval force. போர்ச்சுகீஸ்க்கு அப்படின்ட்டு இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நேவல் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ அவரோட பாலிசி பேர் என்ன? ப்ளூ வாட்டர் பாலிசி. இது ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்பாங்க. What was his policy? அப்படின்னா Blue Water Policy. So Portuguese trading ports மெயின்டைன் பண்ண அனுப்பின கவர்னர் தான், ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் தான் ஃப்ரான்சிஸ்கோ அல்மைடா. இவரோட பாலிசி நேம் Blue Water Policy. He wanted to have a control over the entire in and around India naval supremacy. போர்ச்சுகீஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. As Portuguese tried to break the Arabs' monopoly on Indian Ocean trade, it negatively impacted on the trade interest of Egypt and Turkey.
ஸோ போர்ச்சுகீஸ் வந்து அந்த இந்தியன் ஓஷன் ஃபுல்லாகவே வந்து அராப்ஸ் தான் வந்து நேவல் சுப்ரீமா இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் இந்தியன் ஓஷன்ல மோனோபொலியா இருந்தாங்க. அதாவது விச் மீன்ஸ் ஏகபோகமாக வர்த்தகம் செஞ்சுட்டு இருந்தவங்க யார் அப்படின்னா அராப்ஸ் தான். ஸோ போர்ச்சுகீஸ் வாண்டட் டு பிரேக் தட், அதை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க போர்ச்சுகீஸ். ஆனால் அதை இன்டைரக்டாக யாரை பாதிச்சுது அப்படின்னா ஈஜிப்டையும் டர்க்கியோட ட்ரேடையும் பாதிச்சுது. ஸோ ஈஜிப்டும் டர்க்கியும் யார் மேலே இப்போ கோவமாக இருக்காங்க? போர்ச்சுகீஸ் மேலே கோவமாக இருக்காங்க. ஸோ அராபோட ட்ரேட் மோனோபொலியை கட் பண்ணணும்னு நினச்ச போர்ச்சுகீஸ் செஞ்ச செயல்கள் எல்லாமே வந்து யாரை பாதிச்சுது அப்படின்னா ஈஜிப்டையும் டர்க்கியும் பாதிச்சுது. சேம் வே இந்தியாவில் இருக்கிற சுல்தான்ஸ் ஆஃப் விஜயபூர் அண்ட் குஜராத் were also apprehensive of the expansion of the Portuguese control of ports, which led to an alliance between Egypt, Turkey and Gujarat against the Portuguese invaders. So இந்தியாவில் இருக்கிற சுல்தான்ஸ் ஆஃப் விஜயபூர் அண்ட் குஜராத் இவங்க ரெண்டு பேருமே வந்து போர்ச்சுகீஸோட எக்ஸ்பான்ஷனை ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. என்னடா அது, ட்ரேட் பண்ண வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் போர்ட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க இந்தியாவோட கோஸ்டல் ரீஜனை. அண்ட் நாட் ஒன்லி தட், நிறைய போர்ட்ஸ் அவங்களோட கண்ட்ரோலுக்கு, துறைமுகங்களை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்றத நினச்சி இவங்களுக்கு ஒரே கோபமாக வருது. ஸோ தே வாண்டட் டு ஸோ ஆல்ரெடி ஈஜிப்ட் அண்ட் டர்க்கி வேர் அகெயின்ஸ்ட் போர்ச்சுகீஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சுல்தான்ஸ் ஆஃப் விஜயபூர் அண்ட் குஜராத் இவங்க ரெண்டு பேரும் ஈஜிப்ட் டர்க்கியோட ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அலையன்ஸ்க்கு போயிடுறாங்க. யாருக்கு எதிராக? போர்ச்சுகீஸ்க்கு எதிராக. ஸோ இந்த 4 பேரும் ஈஜிப்ட், டர்க்கி, சுல்தான்ஸ் ஆஃப் விஜயபூர் அண்ட் குஜராத் இவங்க 4 பேரும் சேர்ந்து போர்ச்சுகீஸை அப்போஸ் பண்றாங்க. ஸோ இப்போ சுல்தான்ஸ் ஆஃப் விஜயபூர், குஜராத், ஈஜிப்டுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து சுல்தான்ஸ் ஆஃப் விஜயபூர், குஜராத், ஈஜிப்ட், டர்க்கி இந்த 4 பேரும் கம்பைண்டா யாரோட சண்டை போடுறாங்க? போர்ச்சுகீஸோட சண்டை போடுறாங்க. In a naval battle fought near Chaval, the combined Muslim fleet won a victory over the Portuguese fleet under Almeida's son, who was killed in the battle. So இந்த சண்டையில் என்ன நடக்குது? போர்ச்சுகீஸ் ஓட கப்பல் படைக்கும் அந்த கம்பைன்டு முஸ்லீம் கப்பல் படைக்கும் சண்டை நடக்குது. இதில் அல்மைடாவோட சன் தான் தலைமை தாங்கி இந்த சண்டையை சாவல் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. இந்த சண்டையில் அல்மைடா சன் வாஸ் கில்ட் அண்ட் போர்ச்சுகீஸ் வேர் டிஃபீட்டட். போர்ச்சுகீஸ் தோத்து போயிட்டாங்க. ஸோ இன்னொரு சைடில் வந்து அல்மைடா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ அல்மைடா டிஃபீட்டட் த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் இன் நேவல் பேட்டில் நியர் தயூ. ஸோ தயூ கிட்ட என்ன ஆகுது? ஒரு இடத்துல போர்ச்சுகீஸ் அல்மைடாவோட சன் அந்த போரில் இறந்து போறாரு. சாவல் அப்படின்ற ஒரு இடத்துல சண்டை நடக்குது. அந்த இடத்துல அந்த அல்மைடாவோட சன் இறந்து போறாரு. அந்த இடத்துல போர்ச்சுகீஸ் தோத்து போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல அல்மைடாவே சண்டை போடுறாரு. அந்த இடத்துல அந்த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட்டை இந்த நேவல் பேட்டில் நியர் தயூ அண்ட் பை த இயர் 1509 the Portuguese claimed the naval supremacy in Asia. ஸோ அவங்கள அந்த கம்பைன்டு ஃபோர்ஸஸை தோக்கடிச்சு ஆசியாவிலேயே இந்த கடற்படை மேலாண்மையை கோரினார். ஸோ மொத்த ஏசியாவில் இருக்கிற நேவல் சுப்ரீமசியை போர்ச்சுகீஸுக்கு சொந்தமாக்கிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டில் சாவல் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த பேட்டில் போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் வந்து தோத்து போயிடுறாங்க. அல்மைடா சன் அதில் கொல்லப்படுறார். தயூ அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த சண்டையில் போர்ச்சுகீஸ் ஒன் அண்ட் by 1509 போர்ச்சுகீஸ் claimed the naval supremacy in Asia. ஸோ இது வரைக்கும் நம்ம பிரான்சிஸ்கோ டி அல்மைடா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அல்ஃபோன்சா டி அல்புகர்க். ஸோ அல்ஃபோன்சா டி அல்புகர்க் 1509 to 1515. The real founder of the Portuguese power in India was Alfonso de Albuquerque. இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. Who was the first Portuguese governor அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. Real founder of Portuguese power in India அப்படின்னா அல்ஃபான்சோ டி அல்புகர்க். ஸோ அல்ஃபோன்சா டி அல்புகர்க் தான் ரியல் ஃபவுண்டர்.
He captured Goa from Sultan of Bijapur in November 1510. ஏற்கனவே வந்து Sultan of Bijapur வந்து சண்டை போட்டிருக்காங்க போர்ச்சுகீஸோட இல்லையா? So he captured Goa from the Sultan of Bijapur in November 1510. இதுவும் உங்களுக்கு one wordல வரும். Then 1515 he established the Portuguese authority over Ormuz in Persian Gulf. So Persian Gulfல Ormuz அப்படின்ற ஒரு இடத்தையும் அவர் கேப்சர் பண்ணிட்டாரு. And he encouraged the marriages of the Portuguese with the Indian women. So அவர் இன்னொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணார். அதாவது போர்ச்சுகீஸ் மக்களை வந்து இந்தியன் விமனை கல்யாணம் பண்ணிக்கிறதையும் என்கரேஜ் பண்ணாரு. He maintained a friendly relationship with the விஜயநகர் empire. So அப்போ வந்து இவர் போர்ச்சுகீஸ் கவர்னரா உள்ள வரும் பொழுது விஜயநகர் எம்பையரோட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருந்தார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் எது வரும் அப்படின்னா, who was the real founder of the Portuguese power? Answer is Alfonso de Albuquerque. Then when did he capture Goa from Sultan of Bijapur? November 1510. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ Francis de Almeida, Alfonso de Albuquerque. தேர்டா நம்ம பார்க்க போறது நினோ டி குன்ஹா. நினோ டி குன்ஹா 1529 to 1538. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கவர்னர் நினோ டி குன்ஹா மூவ்ட் கேபிட்டல் ஃப்ரம் Cochin to Goa in 1530. ஸோ அவர் கவர்னர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு? பிரான்சிஸ் டி அல்மைடா. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர். அதுக்கப்புறம் யார் வந்தார்? அல்போன்சா டி அல்புகர்க் வந்தாங்க. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு வந்தவர் தான் நினோ டி குன்ஹா. இவர் வந்த உடனே கொச்சின்லேருந்து கோவாக்கு கேபிட்டலை மாத்திட்டார் 1530ல. ஸோ இது உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும். கொச்சின் தான் கேபிட்டலாக இருந்தது போர்ச்சுகீஸ் காலனிஸ்க்கு, போர்ச்சுகீஸ் டெரிட்டரிஸ்க்கு. பட் ஃப்ரம் கொச்சின் he transferred the capital to Goa in 1530. In 1534 he captured Basin from Bahadur Shah of Gujarat. ஸோ குஜராத் கிட்டேருந்து பேசன் அப்படின்ற ஒரு டெரிட்டரியும் கேப்சர் பண்ணி அதையும் போர்ச்சுகீஸ் டெரிட்டரியாக மாற்றிட்டார். தென் in 1537 the Portuguese occupied தையுவை ஆக்குபை பண்ணிட்டாங்க. லேட்டர் தே wrested Daman from the local chief of Gujarat. In 1548 they occupied Salsette அப்படின்ற ஒரு டெரிட்டரி 1548ல. தென் டாமன், தையூ, பேசன், தென் ஆல்ரெடி கொச்சின், கோவா எல்லாமே அவங்க கையில தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க, நிறைய டெரிட்டரிஸை போர்ச்சுகீஸோட இணைச்சிக்க ஆரம்பிச்சாங்க. So thus during the 16th century Portuguese succeeded in capturing Goa, Daman, Dayu, Salsette, Basin, Chawal and Bombay on the western coast, Hooghly on the Bengal coast, Santhome on the Madras coast and enjoyed the good trade benefits. So எவ்வளோ ட்ரேடிங் போர்ட்ஸ் போர்ச்சுகீஸ் செட் பண்ணிட்டாங்க பாருங்க. ஒரு இந்த மேட்டர் ஆஃப் ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, கோவா, தாமன், இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கலாம். ஸோ நேம் த ட்ரேடிங் போர்ட்ஸ் விச் வாஸ் செட் அப் பை த போர்ச்சுகீஸ் இன் 16th century. கோவா, தாமன், தியூ, சால்செட், பேசின், சாவல், மும்பை ஆன் த வெஸ்ட் கோஸ்ட், ஹூக்லி ஆன் த பெங்கால் கோஸ்ட், சாந்தோம், சென்னையில் சாந்தோம் இருக்கு இல்லையா, சாந்தோம் ஆன் த மெட்ராஸ் கோஸ்ட். ஸோ they had a very good trade benefit out of all these trading ports. The Portuguese brought the cultivation of tobacco to India. So புகையிலை கல்டிவேஷன், அதாவது புகையிலை பயிரிடுறத முதல்ல இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான். இது உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. அண்ட் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் இது கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கொஸ்டின் இது. இந்தியாவுக்கு டொபாக்கோவை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ். Due to the influence of Portuguese, Catholic religion spread in certain regions on India's western and eastern coast. ஸோ அதே மாதிரி போர்ச்சுகீஸ் வந்து டொபாக்கோ மட்டும் கொண்டு வரல, they brought even the religion Christianity.
So the Catholic religion also spread the western and eastern coast of our country. And again, it was only during his period the printing press was set up by the Portuguese at Goa in 1556. So முதல்ல டொபாக்கோவை கொண்டு வந்ததும் அவங்க தான். பிரிண்டிங் பிரஸ் இந்தியாக்குள்ள கொண்டு வந்ததும் அவங்க தான் 1556ல. அந்த printing press வந்த உடனே a scientific work on the Indian medicinal plants by a European writer was printed at Goa in 1563. ஸோ அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் செட் பண்ண உடனே அங்கே வந்து ஒரு யூரோப்பியன் ரைட்டர் எழுதின ஒரு புக்கை முதல்ல பிரிண்ட் பண்ணாங்க. அதாவது சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் த இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற மெடிசினல் பிளான்ஸை பற்றியான ஒரு புக்கு, இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு யூரோப்பியன் ரைட்டர் எழுதின புக்கை வந்து பிரிண்ட் பண்ணாங்க கோவாவில். It was in the year 1563. In the 17th century, the Portuguese power began to decline. So 16th century ல நிறைய place Portuguese occupy பண்ணிருந்தாங்க. ஆனா 17th century ல பார்த்தோம் அப்படின்னா the Portuguese power began to decline to Dutch. So they lost everything to Dutch. So அவங்க by 1739 the Portuguese pockets became confined to Goa, Dayu, Daman. So imagine எவ்வளோ டெரிட்டரியா அவங்க வச்சிருந்தாங்க. they lost everything to Dutch people. By the year 1739 the Portuguese ஓட டெரிட்டரி என்னவா இருந்ததுன்னா இந்த மூணே தான், கோவா, தயூ, தாமன். So it was confined only to these three territories. So previously it was lot like Goa, Dayu, Daman, Salsette, Dasen, Chaval, Mumbai, and not only that Hooghly, அதுக்கப்புறம் ஈவன் சென்னையில் வந்து சாந்தோம். ஸோ இவ்வளோ டெரிட்டரி அவங்க கையில் இருந்தது. பட் பை த 17th century they lost it to Dutch people, and by the 1739 the Portuguese pockets became confined to Goa, Dayu and Daman. So dear students, so இந்த வீடியோவில் நம்ம போர்ச்சுகீஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to learn about the Dutch and the English. So till then, goodbye. Thank you.